செக்ஷன் வந்து என்னன்னா RTL டிசைன். இப்போ மாடியூல் ஐடென்டிஃபிகேஷன்னா அடுத்து வந்து ரைட்டிங் HDL கோட், அதாவது ரெஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் லெவல் ரீச். ஃபைனல் ஸ்டேட் மிஷின் அப்படின்னா hi guys, I'm Ivan and let's connect the dot and make the line. Let's begin. Okay. நம்ம VLSI design for series வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த ஆர்கிடெக்சர் டிசைன் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து என்னன்னா RTL டிசைன். RTL அப்படின்னா ரெஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் லெவல். இப்போ RTL டிசைன் வந்து என்னன்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹவுஸோட ஓனர் வந்து இந்த மாதிரி எனக்கு 24 அபார்ட்மெண்ட் வேணும், ஏர் ஸ்கொயர் சிஸ்டம் வேணும் அப்படின்னு ஆர்கிடெக்ட் சொல்லுவார். ஆர்கிடெக்சர் டிசைனோட வேலை என்னது? இப்போ அந்த எந்தெந்த எலிவேட்டர்ஸ் போகணும், எத்தனை எலிவேட்டர்ஸ் இருக்கணும், எங்கே பார்க்கிங் வரணும், எந்தெந்த ரூம்ஸ் வரணும், எத்தனை ரூம்ஸ் வரணும், எப்படி அதை கனெக்ட் ஆகணும் அப்படின்ற ப்ராசஸ் வந்து பண்ணுவார். இப்போ ஆர்கிடெக்ட் டிசைனோட வேலை அப்படி என்னன்னா, இப்போ இந்த எலிவேட்டர்ஸ் இருக்குல்ல, இப்போ ஆர்கிடெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து 5th ஃப்ளோர் வரைக்கும் தான் எலிவேட்டர்ஸ் இருக்கணும். அடுத்து வேற இடத்துல வந்து 5th ஃப்ளோர்ல இருந்து 10th ஃப்ளோர் வரைக்கும் எலிவேட்டர் வரணும் அப்படின்னு ஒரு போட்டு வச்சுட்டாரு. இப்போ ஆர்கிடெக்டோட வேலை என்னன்னா அந்த எலிவேட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். இப்போ எலிவேட்டர் வந்து ஒரு சைடு அப்போ ஒரு சைடு டவுன் போகணுமா, இல்லை அப்போ மட்டும் இருக்கணும், இல்லை டவுன் வேணாம், டவுன் வந்து வேற இடத்துல போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணணுமா, அது எப்படி ஒர்க் ஆகணும், எவ்வளோ லென்த் அந்த ஸ்டெப் இருக்கணும் அப்படின்றத அது ஃபங்க்ஷனாலிட்டி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா வந்து ஆர்கிடெக்டோட வேலை. இப்போ அதே ப்ராசஸ் இந்த VLSI சிஸ்டம்ல இருக்கணும்னா இந்த ஆர்கிடெக்ட் என்னன்னா இப்போ இந்த 2 நானோமீட்டர்ல இவ்வளோ பவரோட இப்போ கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் இங்கே வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கேமரா பர்ஃபார்மன்ஸோட லாஜிக் என்னது, இப்போ அது என்ன குவாலிட்டியில் வந்து வீடியோ எடுக்கணும், இப்போ என்ன குவாலிட்டியில் வீடியோ எடுத்து எந்த இடத்துல ஸ்டோர் ஆகணும் இப்படின்ற ப்ராசஸ்லாம் வந்து டிஃபைன் பண்ணுறது, அதோட லாஜிக்கை டிஃபைன் பண்ணணும், அது என்ன பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். இப்போ ஆர்கிடெக்சர் டிசைன் வந்து இந்த மாதிரி எலிவேட்டர் இங்கேருந்து அங்கே இருக்குது, இதுலேருந்து அதை வரைக்கும் போட்டலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ எலிவேட்டர்னா அப்படியும் போகும், டவுன்லேயும் வரும். அந்த மாதிரி இப்போ அந்த ஹோல் ஸ்டேர்ஸுமே சுற்றும், இல்லை அந்த ஸ்டெப்ஸ் நடுவில் இருக்கிறது மட்டும் சுற்றும். இந்த மாதிரி அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை டிஃபைன் பண்ணுறது தான் வந்து ஆர்கிடெக்சர் டிசைனோட வேலை. அந்த மாதிரி இப்போ கேமரா ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறவங்க ஆர்கிடெக்சர் வந்து இந்த மாதிரி இந்த கேமரா இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எப்படி ப்ராசஸ் பண்ணணும், இங்கேருந்து அது கனெக்ட் ஆகி இந்த லாஜிக் யூஸ் பண்ணால் தான் அது கேமராவுக்கு போயிட்டு கேமரா வந்து டிஸ்பிளே ஆகி ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆகும், ஒரு வாய்ஸ் நோட் வந்து ரெக்கார்ட் ஆகும். இந்த மாதிரிலாம் வந்து டிஃபைன் பண்ணுறது தான் வந்து ஆர்கிடெக்சரோட வேலை. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து RTL ரெஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் லெவல். அதில் வந்து ரெஜிஸ்டர் என்னன்னா அது வந்து ஸ்டோர்ஸ் டேட்டா, ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர்னா அந்த ஸ்டோர் டேட்டாவை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை அந்த டேட்டாவை எப்படி அங்கே ரிசீவ் பண்ணணும் அப்படின்றத சொல்லணும். அடுத்து லெவல்னா லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னா இப்போ எவ்வளோ டீட்டெயில் வந்து நீ காட்டுற அப்படின்ற ஒரு விஷுவலைசேஷன். ஓகேவா? இப்போ ஹையர் அப்ஸ்ட்ராக்ஷன் லெவல்னா கம்மியான டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும், லோயர் அப்ஸ்ட்ராக்ஷன் லெவல்னா அதிகமான டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் வந்து டிரைவ் பண்ணுறீங்க, இப்போ ஹையர் அப்ஸ்ட்ராக்ஷன் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா என்னது, இப்போ உங்களுக்கு ஆக்சிலேட்டர் அமுத்தினா வண்டி ஓடும், அவ்வளோதான் உங்களுக்கு ஹையர் அப்ஸ்ட்ராக்ஷன் லெவலில் சொல்லுவாங்க. அதுவே இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்தீங்க அப்படின்னா மாடரேட் அப்ஸ்ட்ராக்ஷன் லெவலில் இப்போ இன்ஜின் வந்து ஃபியூவலை பர்ன் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி வண்டி நகருது. ஆக்சிலேட்டர் அழுத்தும் போது இன்ஜின் வந்து ஆன் ஆகி ஃபியூவலை பர்ன் பண்ணி தான் வந்து ஆக்சிலேட்டர் ஆகி வண்டி மூவ் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து புரியும். அடுத்து லோயர் அப்ஸ்ட்ராக்ஷன் லெவலில் வந்து அந்த பிஸ்டன் எப்படி சுற்றுது, ஃபியூவல் எப்படி அந்த இன்ஜின் கனெக்ட் ஆகி எப்படி பர்ன் ஆகுது, அப்புறம் ஆக்சிலேட்டர் எடுக்கும்போது இன்ஜினில் என்ன நடக்கும், என்ன ப்ராசஸ் நடக்குது, அந்த பிஸ்டன் வந்து எப்படி சுத்த ஆரம்பிக்கும் இப்படின்ற கோர் கான்செப்ட் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது வந்து லோயர் அப்ஸ்ட்ராக்ஷன் லெவல். இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ஷன் லெவல் அதிகமாக டீட்டெயில் வந்து கம்மியாகிட்டே வரும். இப்போ இதில் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாடியூல் ஐடென்டிஃபிகேஷன். இப்போ மாடியூல் ஐடென்டிஃபிகேஷன்னா மாடியூல்னா என்னதுன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட் மாதிரி. இப்போ கார் வந்து இருக்குன்னா காரில் இன்ஜின் பார்ட் ஒன்று, லைட்டிங் சிஸ்டம் ஒன்று, அடுத்து வந்து பிரேக்கிங் சிஸ்டம் ஒன்று. அது மாதிரி 3 கான்செப்ட் இருக்குது. இன்ஜின் பார்ட் வந்து மெயின் கோர், அடுத்து லைட் வந்து காரோட லைட் வந்து லைட் ஃபோக்கஸ் ப்ராசஸ், அடுத்து பிரேக் வந்து அந்த வீலு அந்த ஸ்டேரிங் சம்மந்தப்பட்ட வந்துடும். இந்த மாதிரி தனித்தனி மாடியூலாக இதுதான் வந்து மாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மொத்தத்தையும் ஒரே இதுவாக செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி தனித்தனி இன்ஜின் தனியாக செய்வாங்க, இந்த பிரேக்கிங் சிஸ்டம் தனியாக செய்வாங்க, லைட்டோட கம்பார்ட்மெண்ட் தனியாக செய்வாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக செய்கிறது தான் வந்து மாடியூலர் ப்ரெசன்டேஷன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கான்செப்ட்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்டிங் த டாட்ஸ் வெரி ஈஸியர் இன் திஸ் வே. ஓகேவா? இதே கான்செப்ட் வந்து VLSI அப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கால்குலேட்டர் வந்து
கால்குலேட்டர் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா கால்குலேட்டர் என்னென்னலாம் தேவை, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதுதான் வந்து கோர் கான்செப்ட்ஸ் கால்குலேட்டரில். இப்போது இந்த 4த்தையும் ஒரே மாடியூலாக போடாம 4 மாடியூலாக பிரி, அடிஷனுக்கு தனியாக மாடியூல் எடுப்பாங்க, தனியாக மாடியூல் போட்டு, அடுத்து சப்ராக்ஷனுக்கு தனியாக மாடியூல், டிவிஷனுக்கு தனியாக மாடல், மல்டிப்ளிகேஷனுக்கு தனியாக மாடல், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மாடல் போடுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரே மாடலில் போட்டோம் அப்படின்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இதான் வந்து மாடல் ஐடென்டிஃபிகேஷன். அடுத்து வந்து ரைட்டிங் HDL கோடு. HDL அப்படின்னா ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வெரிலாக், சிஸ்டம் வெரிலாக், UVM. இப்போ வெரிலாக் வந்து மோஸ்ட்டாக டிசைனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சிஸ்டம் வெரிலாக் அண்ட் UVM வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து போக உங்களுக்கு புரியாது. இப்போ இந்த எதுக்கு இதை எழுதுறாங்க, எதுக்கு இந்த கோடெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த மாடியூல் அடிஷன் மாடியூல், சப்ராக்ஷன் மாடியூல், டிவிஷன் மாடியூல் அண்ட் மல்டிப்ளிகேஷன் மாடியூல், இந்த மாடியூலோட லாஜிக் வந்து டிஃபைன் பண்ணி அடிஷன் ஆனது 2 நம்பர் இன்க்ளூட் ஆகணும், அந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் அவுட்புட் கொடுக்கும். இதான் வந்து மாடியூலோட அந்த மாடியூலோட பிஹேவியர் வந்து சொல்லணும். அவனோட வேலை வந்து ஆட் பண்ணுறதப்பா, என்னோட வேலை சப்ராக்ஷன், என்னோட வேலை டிவிஷன், என்னோட வேலை மல்டிப்ளிகேஷன். இந்த மாதிரி அந்த மாடியூலோட பிஹேவியர் வந்து டிஃபைன் பண்ணணும். அதுதான் இந்த லாங்குவேஜ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து RTL திங்கிங், அதாவது ரெஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் லெவல் திங்கிங். அப்படின்னா என்னன்னா இப்போ இந்த சர்க்யூட் லாஜிக் HDL லாங்குவேஜ் வச்சு டிஃபைன் பண்ணோம்ல, அங்கே வந்து என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு டேட்டா வந்து எப்படி ஸ்டோர் ஆகுது, எதில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, அப்புறம் அந்த டேட்டா வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுது, என்ன வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்தது எந்த டைமில் வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணுறதுனா வந்து இந்த RTL திங்கிங்னு சொல்லுவாங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த டேட்டா வந்து எங்கே ஸ்டோர் ஆகுது, அந்த டேட்டா எப்படி ப்ராசஸ் பண்ணுது, என்ன வேலை செய்யும், அண்ட் அது வந்து எந்த டைமில் வந்து வேலை செய்யும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதா வந்து RTL திங்கிங். நெக்ஸ்ட் வந்து ஃபைனைட் ஸ்டேட் மிஷின்ஸ், FSMனு சொல்லுவாங்க. ஃபைனைட் ஸ்டேட் மிஷின் அப்படின்னா இப்போ ஸ்டேட்னா வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட்டு அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் ஸ்டேட்னா இப்போ எப்படி இருக்க, அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷமும் எப்படி இருக்கு அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். இப்போ இந்த FSM வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்களை வந்து குட் மார்னிங் அப்படின்ட்டு மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க. சென்ட் பண்ணாமல் விட்டீங்கன்னா அது அப்படியே ஸ்டோர் ஆகி விட்டுருமா? இப்போது டக்குன்னு ஒரு கால் வருது. இப்போ வாட்ஸ்அப் ரீசெண்டில் வச்சுட்டு கால் பேசிட்டு மறுபடியும் அந்த வாட்ஸ்அப் உள்ள போகிறீங்க. பட் எப்படின்னா ரீசெண்டில் போயிட்டு போல, ஓகேவா, டேரெக்டாக ஆப்போட லாபியில் போயிட்டு வாட்ஸ்அப் கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகலாம் அந்த சேட்டுக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும். ஓகேவா, அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து என்னன்னா அந்த ரீசெண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்களா கேஷ் ஃபைலாக, அதாவது வாட்ஸ்அப்பில் அந்த ஒருத்தவங்களோட கான்டாக்டை குட் மார்னிங்னு டெக்ஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணாமல் விட்டீங்க. இப்போ அது வந்து சென்ட் பண்ணுறதுக்கு வெயிட்டிங் இருக்குது. அதுதான் வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட்டு. அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணியும் இல்லை அப்படியே வச்சுருக்கீங்க, க்ளோஸ் பண்ணாமல் விட்டீங்க. க்ளோஸ் பண்ணாமல் விட்டதுனால ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கு. அது வந்து ஞாபகம் வச்சுருக்கோம், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து கால் பேசிட்டு ரீசெண்டில் போயிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் போடாமல், இல்லை ரீசெண்ட் இல்லாமல் ஹோம் வந்துட்டு ஆப் லாபியில் போயிட்டு வாட்ஸ்அப் நியூவாக போனாலும் அந்த இடத்துல தான் கொண்டு போய் விடும். இதுதான் வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு மாறுறதுக்கான வித்தியாசம். இப்படி தான் வந்து மாறும். ப்ரெசன்ட் ஸ்டேட் அது எப்போவுமே ஞாபகம் வச்சுருக்கோம், நம்ம எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுருக்கோம். இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ டிராஃபிக் லைட் இருக்குல்ல, ரெண்டு எல்லோ க்ரீன், இதான் வந்து 3 லைட்டு. இப்போ ரெட்டுக்கு அடுத்தது எல்லோ தான் வரணும், எல்லோக்கு அடுத்தது க்ரீன் தான் வரணும். ரெண்டு வந்து அது ஞாபகத்தில் இருக்கும், ரெட்டுக்கு அடுத்தது எல்லோ வரணும் அப்படின்றதும் அதுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இது ஞாபகம் இருந்தால் தான் அந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக நடக்கும். இந்த ஸ்டேட்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் வந்து இந்த FSMோட வேலை. தேங்க்யூ.